Hey guys, welcome back to my channel Women's World Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையும் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 2 கிலோ அரிசி 1.5 கிலோ மட்டன் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். அதோட கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா தவிர நாங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பிரியாணி மசாலாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி குக்கரில் மட்டன், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். 4 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ அந்த மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னும் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் மட்டன் வேக வச்சு சேர்த்தோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்து கவுண்டில் எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஆல்ரெடி 20 மினிட்ஸ் நாங்கள் ஊற வச்சு எடுத்திருக்கோம். பிரியாணி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 ml நெய் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணியில் நெய் சேர்க்கும் போது அந்த பிரியாணி இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸில் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணாங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது பிரியாணி ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணியை க்ளோஸ் பண்ணி தம் கட்டிடலாம். இப்போது அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நெருப்பள்ளி வச்சு ஒரு 25 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தம் கட்டிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள்.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.